காட்டில் ராஜாவாக இருந்த சிங்கம் ஒன்று தன்னுடைய வாய் நாறுகிறதோ என்று சொல்லி ஐயப்பட்டு அதை சோதித்து பார்க்க விரும்பியதாம். காட்டிலே தனக்கு எதிராக வந்த மான் ஒன்றை அழைத்து என்னுடைய வாய் நாறுகிறதா என்று சொல்லி கேட்டதாம். அருகே வந்த மான் சிங்கத்தினுடைய வாயை மணத்தி விட்டு சொன்னதாம், ஆம் ராஜாவே, உம்முடைய வாய் நாறுகிறது என்று சொல்லி உண்மையை சொல்லிவிட்டதாம். அவ்வளவுதான். படார் என்று சொல்லி தன்னுடைய பலத்த கரத்தினாலே ஓங்கி அடிக்க இந்த மான் மரித்தே போய்விட்டது. தூரத்திலே பார்த்து கொண்டிருந்த ஓநாய் ஒன்றை அழைத்து என்னுடைய வாய் நாறுகிறதா என்று சொல்லி கேட்டதாம். இப்பொழுது மிக சாமர்த்தியமாக ஓநாய் சொன்னதாம், மான் உண்மையை சொன்னதினாலே அடிபட்டு இறந்து விட்டது என்பதை யோசித்து விட்டு ஓநாய் சொன்னதாம், இல்லை ராஜாவே, உம்முடைய வாய் நாறவில்லை, மணக்கிறது என்று சொன்னதாம். கோபமடைந்த சிங்கம் பொய்யா சொல்லுகிறாய் என்று சொல்லி அடித்து அதையும் கொலைப்படுத்தி விட்டது. இப்போது நரி ஒன்று குறுக்கே வந்தது. இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நரியினிடத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்வி கேட்கப்படும் போது மிக சாதுரியமாக தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு கர்ச்சிப்பை எடுத்து, ஜலதோஷத்தினால் இருக்கிறேன், எனக்கு சரியாக வாசனை தெரியவில்லை என்று சொல்லி தப்பித்து கொண்டதாம். ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதிலே திருவகையிலிருந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று உள்ளது. ஏற்ற நேரத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தவக்காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேசுகின்ற வார்த்தைகளை இருமுறை சிந்தித்து பேச கற்றுக்கொள்ளுவோம். பேசுகின்ற வார்த்தைகள் பயனுள்ளதாக இருப்பதற்கு உதவியாக நாம் பேச கற்றுக்கொள்ளுவோம். நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக லந்து காலங்களை மிக ஞானமாக பேசுகின்ற வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்வை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். God bless you.